புதுச்சேரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அதன்படி புதுச்சேரி, மாஹே, ஏனாம் ஆகிய 3 பிராந்தியங்களிலும் 7,88,696 வாக்காளர்கள் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்தார். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு பிறகு புதுச்சேரி 30 தொகுதிகளிலும் திருத்தப் பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதன்படி ஆண் வாக்காளர்கள் 3,60,396 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,57,028 பேரும் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர் 120 என மொத்தம் 7,66,244 வாக்காளர்கள் இருந்தனர். தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் பெயர் நீக்கம், சேர்த்தல் உள்ளிட்ட திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இறுதி வாக்காளர் பட்டியலை வழங்கினார். அதன்படி புதுச்சேரி, மாஹே, ஏனாம் ஆகிய 3 பிராந்தியங்களிலும் 3,70,955 ஆண் வாக்காளர்களும், 4,17,620 பெண் வாக்காளர்களும், மூன்றாம் பாலினத்தவர் 121 என மொத்தம் 7,88,696 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதில் உரிய ஆவணங்களுடன் பெயர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் இன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் படி 42,679 அதிக வாக்காளர்கள் கொண்டு வில்லியனூர் தொகுதியும், 20,962 வாக்காளர்கள் குறைந்த வாக்காளர்களை கொண்டு ராஜ்பவன் தொகுதியும் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்தார்.